Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு நார்மலான ஒரு vlog தாங்க. ஆனா இடையில வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதோ சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். பட் டக்கு ஞாபகம் வரல. பட் ஆனா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்க போகுது. சோ கண்டிப்பா வந்துட்டு இத வந்து ஃபுல்லா பாருங்க. இல்ல கட்டிங் தான் வேணும் அப்படினா நீங்க தாராளமா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய கட்டிங் போட்டுருக்கோம். சோ அந்த வீடியோஸ் வேணாலும் போய் பாத்துக்கோங்க. சோ இந்த வீடியோ பாத்தீங்க அப்படினா இதுவும் வந்து வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தான். நீங்க நேத்துக்கு ஒரு வீடியோ போட்டுருப்பேன் இல்லையா? அதுவும் பாத்தீங்க அப்படினா இதே Dressல தான் இருந்திருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா அது காலையில எடுத்தேன். இது வந்துட்டு மதியத்துக்கு மேல கடைக்கு போனப்ப எடுத்தது. ஸோ காலை தலை குளிச்சிருந்ததுனால அப்படியே சும்மா கிளிப் குத்திட்டு போயிருந்தேன். இப்போ வந்துட்டு தலை சீவிட்டு போயிருந்தேன். ஸோ அதனால ஒரே நாளில் 2 வீடியோ எடுத்தேன். ஏன்னா சம்டைம் வீடியோவே எடுக்க முடியாமல் போயிருமா, அதனால சரி அப்புறம் வீடியோவே இருக்காது எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் டைம் கிடைக்கிறப்பல இந்த மாதிரி விளாக் எடுத்து வச்சுக்கிறது. இது வந்து சும்மா கேஷுவலாக தான் எடுத்தேன். சரி பாப்போம் எப்படி சொல்கிறது, மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு, கொஞ்சம் சாயந்தர நேரம் ஆயிடுச்சுன்னா வீடியோ கொஞ்சம் தெளிவாக இருக்காது. அந்த லைட்டு சூரிய இறங்குறப்போ அந்த சூரிய வெளிச்சத்தை அந்த மாதிரி ஒரு மாதிரி டல்லாகவே இருக்குமா, என்னதான் நம்ம லைட் போட்டாலும் அவ்வளோல பிரைட்டாக தெரியாது. ஸோ எடுத்து வெப்போ பார்க்கலாம், நல்லா இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கிறது, இல்லாட்டி வேண்டாம் டெலிட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தேன். ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம திடீர்னு வந்துட்டு ஈரோடு போனோம். பிளானே இல்லை, ஆக்சுவலாக ஞாயிற்றுக்கிழமை போகிற ஐடியாவில் தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா திடீர்னு இன்றைக்கி போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தங்களுக்கு ப்ளவுஸ் கொடுக்கணுமா, கல்யாணத்துக்கு போகிறதுக்கு கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். அப்புறம் நான் அதை வேற மறந்துட்டேன். அந்த இடையில இந்த பல்லு வலி வந்தது எல்லாத்தையும் மறந்துட்டேன் நான். ஸோ அதனால் போகவே இல்லையா. அப்புறம் டக்குன்னு நோட்டு செக் பண்ணிட்டு இருந்தேன்னா அதில் பார்த்தா அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை சனிக்கிழமை கொடுக்குறதா போட்டிருந்தேன். அப்போ எனக்கு அறுக்குனுச்சு. அவங்களுக்கு ஆக்சுவலாக ப்ளவுஸ் வேறு எடுத்துகிட்டு வரணும். அப்புறம் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அப்புறம் அண்ணா கிட்ட சொன்னால் அண்ணா இல்லாட்டினா சரி நீங்கள் போயிட்டு வந்துருங்க, நாளைக்கு இல்லாட்டி காலையிலையாட்டு போயிட்டு வந்துருங்க அப்படின்னு. காத்தால போயிட்டு வந்து அப்புறம் என்ன தைச்சு கொடுக்குறது அப்படின்னு. அப்புறம் சரி இருக்கும், அவங்களை கூப்பிட்டு கேளு, கன்ஃபார்மாக என்ன டே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளு அப்படின்னாங்க. அப்புறமா அவங்களை கூப்பிட்டு கேட்டால் அப்புறம் அவங்க அக்கா நான் திங்கக்கிழமை தாங்க்கா ட்ரெயினுக்கு போகிறேன், திங்கக்கிழமை மதியானத்துக்கு மேலே தாங்க்கா கிளம்புவோம், என்னாருன்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லைங்க்கா, நான் எப்படி சாயந்தரம் பக்கம் ஆயிரும், நீங்கள் திங்கக்கிழமை காலையில் கொடுத்தா கூட போதுங்க்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் தான் சொன்னேன், இந்த மாதிரி கொஞ்சம் பல்லு வலிக்கன்னு அந்த டென்ஷனில் நான் இதை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டேன், நான் வேறு உனக்கு ப்ளவுஸே எடுத்துகிட்டு வரலடா அப்படின்னா சரிங்கக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் திங்கக்கிழமை கொடுங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் தான் அப்போ பரவாயில்ல எப்படியோ கொஞ்சம் லேட்டாக கொடுத்தா போதும் அப்படின்னு. அப்போ தான் நிம்மதியாக இருந்துச்சு. அது நார்மலாக இருந்துச்சுன்னா அது நான் கரெக்டாக டேட் பார்த்துருவேன். கிட்டத்தட்ட 1 வீக்காகவே எனக்கு அந்த பல்லு வலி, அதுக்கு ஹாஸ்பிட்டல் போயும் செட் ஆகலை அப்படின்ட்டு அந்த ஒரு இதுலேயே வந்து வேலையும் ஓடலை, அந்த மைண்டும் வேலை செய்ய மாட்டேங்க. ஏன்னா பல்லு வலி அவ்வளோ பெரிய வலிங்கிறது உண்மையாலே எனக்கு இப்போ தான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. பட் இந்த தடவை ரொம்ப சிரமப்படுத்திருச்சு. ஸோ அதனால தெரியாமல் போயிடுச்சு. அப்புறம் சரின்ட்டு அண்ணா சரி சனிக்கிழமை நாளைக்கு போய்க்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தா சாயந்தரம் ஆறப்ப என்னாச்சுன்னா ஒரு 4 மணிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 4 மணிக்கு மேலே இருக்கும், கரண்ட் போயிடுச்சு திடீர்னு. இங்கே லோக்கலில் தான் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. சரி எப்படியும் லேட் ஆகும், ஏன்னா இப்போல்லாம் போனால் 2 மணி நேரத்துக்கு பக்கமாக வரதே இல்லை. அவங்களும் அப்பப்போ கரண்ட்காரரோடு எதையாவது ஒன்று ஆஃப் பண்ணி வேலை செஞ்சே தான் இருக்கிறாங்க. அப்புறம் ஆனால் சரி எப்படி 2 மணி நேரத்துக்கு பக்கம் வரது இல்லையா. அப்புறம் அண்ணா சரி வா கரண்ட் இல்லை சும்மா தான் நான் வந்துருப்பேன். அப்புறம் யூபிஎஸ் வேறு சர்வீஸ் கொடுத்துருந்துச்சு. அது யூபிஎஸ் அது ஏதோ போயிடுச்சு. அது போயே இப்போ ஒரு மாதம் பக்கம் ஆகி போச்சு. சர்வீஸ் கொடுத்து 5 நேரத்துக்கு மேலே ஆகி போச்சா. சரி அதையும் போய் வாங்கிட்டு வந்துடலாம் கூப்பிட்டு கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டால் அவங்களும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. சரி போனோம்னா யூபிஎஸ்சி எடுத்துக்கிட்டு அப்படியே பர்ச்சேஸும் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னாங்க. சரின்ட்டு டக்குன்னு கிளம்பி அப்புறம் ஒரு 5 மணி வாங்க, நல்ல வேலை தலை சீவிட்டு வந்தங்காட்டி பரவாயில்ல, அப்படி கடையிலேருந்து அப்படியே ஓடியாச்சு. இல்லாட்டினா அப்புறம் தலை சீவறதுக்கோசரம் வீட்டுக்கு வந்துட்டு போகணும், இது ஒரு பெரிய பிரச்சனை. அப்புறம் சரின்ட்டு அப்புறம் ஈரோடு கிளம்பிட்டோமா. அப்புறம் போயிட்டு 5னா ஒரு 5 to 5:45 ஆயிடுச்சு ஈரோடு போகிறதுக்கு. இந்த தடவை கொஞ்சம் ப்ளவுஸ் எடுக்க கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன்னா கஸ்டமருக்கு ஃபோட்டோ அனுப்பி அவங்க பார்த்துட்டு அப்புறம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. எடுத்துட்டு அப்புறம் லைனிங் எடுக்கிறதுக்கு வேற கடை. ஸோ அங்கே போகிறப்ப அப்புறம் அண்ணா சொன்னாங்க இல்லை அவங்க வந்து கிளம்பிட்டாங்களா, எமர்ஜென்சியாக வந்து கிளம்பிட்டாங்களாமா, அதனால அவங்க கடையில் இல்லை, இப்போ போனாலும் எடுக்க முடியாது, நீ நாளைக்கு தான் வந்துடணும் அப்படின்னாங்க. அப்புறம் சரி வேஸ்ட்டாக போச்சா அப்படின்ட்டு சரி மறுபடியும் எடுத்துக்கலாம் அப்படின்னு அப்புறம் நம்ம கடைக்கு வேணுங்கிற திங்ஸ் மட்டும் அப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எடுத்துகிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா நைட்டு வீட்டுக்கு வரப்போ ஒரு 8:30 மணி வாக்கில் ஆகி போச்சா, அதனால் அப்புறம் சரின்ட்டு இப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்துச்சு. இந்த வீடியோவில் அதுதான் நடந்துச்சு, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அப்புறம் நான் நேத்திக்கு வீடியோவா நேத்துக்கு வீடியோவா இல்லை 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிற ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்துட்டு அந்த கப்போட ஒயரை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்குது, கொஞ்சம் நல்லா தூக்குன மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வேணால் நான் கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து ஒரு கஸ்டமருக்கு நான் வந்து இப்போது அப்படி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அவங்க வந்து போட்டு பார்க்கட்டும் என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து அவங்க வந்து போட்டு பார்த்துட்டாங்க. அவங்க எப்பவும் எப்படி சொல்கிறது, ரெகுலராக நம்ம தைக்கிறதால மேக்ஸிமம் போட மாட்டாங்க. அப்புறம் இப்போ இந்த தடவை சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் கேட்டீங்க இல்லைங்க, நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா இதுவே வந்து இந்த அளவே வச்சுக்கலாம், இல்லைன்னா பழைய அளவே வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் அதே மாதிரி அவங்க போட்டு பார்த்தாங்க. போடுறப்ப நான் எனக்குமே பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. முந்தைய தடவை விட இது கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா தூக்கின மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னா அதில் வந்து ஒரு 90% மட்டும்தான் கப்பு வந்து கவர் ஆயிருந்துச்சு. கொஞ்சம் ஒரு 10% தான், அவ்வளோலாம் ஒன்றும் கப்பு கவர் ஆகாமல் இல்லை, ஒரு 10% வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கவர் ஆகலை, தையல் கொஞ்சம் மேலாக தான் இருந்துச்சு. அப்புறம் நான் கேட்டேன், நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, இது ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் கண்டிப்பாக இதே அளவு வச்சுக்கிறேன். 1/2 இன்ச்சு நான் குறைச்சிருக்கேன். 14 அவங்களுக்கு ரெகுலராக 14 வச்சுருந்தேன், பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு இது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நான் பழைய அளவே வச்சுக்கிறேன், அது நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் அவங்க இருந்துட்டு இல்லை ஓகே நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குல்ல அப்படின்னாங்க. அப்புறம் சொன்னால் அது நீங்கள் தாங்க சொல்லணும், நான் என்ன சொல்கிறது, ஏன்னா உங்கள் பாடியில் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுங்கிறது நீங்கள் தானே சொல்லணும். எனக்கு பார்த்தா அப்படி தான் இருக்குது, ஒரு கொஞ்சம் கவர் ஆகலை தான், அதனால் 14 வச்சுக்கிறது தான் எனக்கு ஓகேன்னு தோணுது அப்படின்னு. இல்லை நீங்கள் கேட்டிங்க இல்லை அதனால தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு. இல்லை ஓகே ஓகே நல்லாயிருக்கு, பட் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் பாடி வந்து அவ்வளோ கவர் ஆகாத மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குங்க அப்படின்னாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம இன்னொன்று அதை எப்படி இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா ஒரு 10% தான், ரொம்பலாம் அப்படி இல்லை. அதை எப்படி பண்ணலான்னா, இப்போ நம்ம இன்னர் போடுறோம்ல, இப்போ நம்ம பிரேசியர் போடுறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அது உங்களுக்கு வந்து அவ்வளோ இதாகாது. இதுவே கொஞ்சம் லூஸ், அந்த எலாஸ்டிக் எல்லாம் லூஸ் ஆகி 2-3 மாதம் யூஸ் பண்ண இதாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்கும். அப்போ வந்து நமக்கு கப்பு கவர் ஆகாமல் அந்த துணி மேலேயே நிற்கிற மாதிரி இருக்கும் தையல். ஸோ அந்த மாதிரி அதையும் அவங்க கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி இப்படி இழுத்துட்டெல்லாம் போட்டு பார்த்தாங்க. அப்போ ஓகே கன்வீனியண்ட்டாக நல்லா இருந்துச்சு, அப்போ ஓகேவாக தான் இருந்துச்சு. அப்புறம் நான் கேட்டேன், நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நான் மட்டும் இந்த அளவு வைக்கிறேன், இல்லைன்னா நான் பழைய அளவே வச்சுக்கிறேங்க, நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு. அப்புறம் அவங்க இருந்துட்டு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க, ஆனால் கொஞ்சம் இப்போ பார்த்தா மேலே ரொம்ப எப்படி சொன்னாலும் ஷார்ப்பாக, அது மாதிரி ஷார்ப்பாக இல்லை, கொஞ்சம் நல்லா டைட்டாக, அது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னாங்க. அப்புறம் அது ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு இவ்வளோ நாள் இப்படியே போட்டு பழகிட்டேன், சரி வேண்டாம் நீங்கள் பழைய அளவே வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. அப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு. ஸோ அதனால் இப்போ அவங்களுக்கு நான் வந்து 14 தான் ரெகுலராக நீ வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் கஸ்டமருக்கும் நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள், ஆனால் கண்டிப்பாக லைனிங் ப்ளவுஸில் பண்ணுங்கள், சாதா ப்ளவுஸில் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி அது அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த நம்ம அது எப்படி சொல்கிறது, அந்த ஹைட்டு செக் பண்ண முடியாது, ஏன்னா அது சாதா ப்ளவுஸுக்கு தகுந்த அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், லூஸ் ஆகிடும். அதனால் லைனிங் ப்ளவுஸில் ஒன்று ஸ்டிச் பண்ணி கொடுங்க, அவங்ககிட்டே கேளுங்க எப்படி இருக்குது, அவங்க கன்வீனியண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த அளவை கம்மி பண்ணிக்கலாம். இதுவும் நான் என்ன பண்ணேன்னா 14 இன்ச்சு தான் வச்சேன், ஆனால் பட்டியோட உயரம் நம்ம கம்மி பண்ணுறோம் இல்லையா, அந்த கிராஸ் பட்டிக்கு கம்மி பண்ணுறோம்ல, அது வந்து கொக்கி பக்கம் மட்டும் 2 வச்சுட்டு சைடு ஜாயின் பண்ணுற மாதிரி அதில் வந்து 1.5 தான் வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே நான் அளவு நோட்டில் பென்சிலில் எழுதி தான் வச்சுருந்தேன். ஸோ ஏன்னா அது அப்போ தான் நமக்கு தெரியும், அடுத்த தடவை அது வேணுமா வேண்டாமா நம்ம ஆல்ட்ரு பண்ணுறப்போ மறந்து போயிடும், அதனால் பென்சில் எழுதி வச்சுருந்தேன். அது கூட நான் சைடில் 2 வைக்காம 1.5 வச்சேன், அதுக்கே அப்படி தான் இருந்துச்சு. இதே 14 வைக்கிறப்ப 2 பக்கமே 2 தான் வச்சுருந்தேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்துட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, இல்லை கஸ்டமர் எது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்களோ அதை வந்து நீங்கள் ரெகுலர் ஆக்கிக்கோங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்த உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நிறைய விஷயம் நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில், ஏதாவது நான் மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஆனால் மேபி மறந்துருப்பேன், அது சொன்னது ஞாபகம் இல்லாமல் போயிருக்கும். அப்புறம் எனக்கு இன்றைக்கி அவங்க வந்து போட்டு பார்த்தோன்னே ஞாபகம் வந்துருச்சு, அதனாலே நான் வந்துட்டு ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் இன்றைக்கி இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சரி ஓகேங்க, அவ்வளோதான். நாளைக்கு வேறு இன்றைக்கி வேறு ஸ்கூல் திறக்கிறாங்கல்ல, இது நான் நேற்றுக்கு முன்னத்து நாள் எடிட் பண்ணிட்டுருக்கேன்னா அதெல்லாம் நாளைக்குன்ட்டேன். ஸோ திங்கக்கிழமை வந்துட்டு ஸ்கூல் திறக்கிறாங்க. ஸோ எல்லா பேரண்ட்ஸ்க்கும், அதாவது அம்மாங்களுக்கு தான் மெயினாக இனிமேட்டுக்கு வந்து காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், நிறைய வேலை இருக்கும் இல்லையா, நம்ம வீட்டு வேலையும் முடிச்சுட்டு கடை வேலையும் பார்க்கணும். ஆனால் இன்னும் சொல்லப்போனால் என்னை பொறுத்த வரைக்குமே ஐயோ பள்ளிக்கூடம் இருந்துட்டா கூட பரவாயில்லைங்க, ஐயோ வீட்டில் இருந்துட்டோம்னா, அதாவது அவங்களுக்கு லீவாக இருந்துட்டா தான் நமக்கு பெரிய பிரச்சனையை கடைக்கு வரத்துக்கு. இதே ஸ்கூல் இருந்துச்சு அப்படின்னா காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சோமா, சாப்பாடு செஞ்சு அவியில் பள்ளிக்கூடம் தாட்டிட்டு நாமளும் கிளம்பி நம்ம பாட்டுக்கு சீக்கிரம் கடைக்கு போயிடலாம். இதுவே லீவாக இருந்துச்சுன்னா லீவு தானே அப்புறமா எந்திரிச்சுக்கலாம் அப்படின்னு எந்திரிக்கிறதே லேட் ஆகுது. அந்த எந்திரிக்கிறது கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னா எல்லா வேலையும் அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடும். காலையில் நேரம் கழிச்சு எந்திரிச்சோம் அப்படின்னா சாப்பாடு நேரத்தில் செய்ய முடியாது, நேரத்துக்கு சாப்பிட முடியாது, கடைக்கு சீக்கிரம் வர முடியாது. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை பாருங்களேன். அப்புறம் வீட்டு வேலையும் கரெக்டாக செய்ய மாட்டோம்.
வீட்டில் தானே அப்புறமா செஞ்சுக்கலாம் போ அப்படின்ட்டு ஒரு அசால்ட்டு தானே வந்துடுது. இதே ஸ்கூலுக்கு போகிறப்ப அவையில தாட்டி விட்டு நம்மளும் கடைக்கு போகணும் அப்படிங்கிறப்ப சுறுசுறுப்பாக எல்லாத்தையும் செஞ்சிருவோம். ஸோ எனக்கு வந்துட்டு அப்படித்தான், இனிமேட்டுக்கு தான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது வேலை நல்லா ஓடும் அப்படின்னு தோணுது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இவ்வளோ நாளாக உங்களுக்கு லீவ் எப்படி போச்சு, இல்லை அது பிடிச்சிருக்கா, இல்லை ஸ்கூலுக்கு போகிறது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொன்னால் எல்லா அம்மாவும் அப்படி தான் சொல்லுவோம். பள்ளிக்கூடம் போயிட்டாங்கன்னு நமக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லுங்கள். சரி ஓகேங்க, இந்த விளாக்ல அவ்வளோதான். இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, ரொம்ப முக்கியமாக தோணுச்சு, அதனால் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.